Taste the Daily. நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமே நமது சென்னை மாநகரத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. ஆச்சரியத்தோடு இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமே நமது சென்னை மாநகரத்தை பார்த்து கொண்டிருக்கிறது, பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது. அதற்கு காரணம் சென்னை மாநகரில் நமது மாண்புமிகு தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், கழக இளைஞரணி செயலாளர், வாலிப கலைஞர், நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த இந்தியாவின் முதல் ஆன் ஸ்ட்ரீட் நைட் ஃபார்முலா ஏ ஃபைனல் கார் பந்தயம் போட்டி இன்று நடக்குது. ஃபைனல் போட்டி இந்த ஆன் ஸ்ட்ரீட் நைட் ஃபார்முலா இந்த கார் பந்தயம் இன்னைக்கு சென்னையில் நடக்குது. தொடங்கி இன்னைக்கு ஃபைனல்ஸ். அது இன்னைக்கு நைட்டு ஃபைனல்ஸ். இன்னைக்கு நைட்டு ரிசல்ட் தெரிஞ்சிடும். யார் அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த கார் ஃபார்முலாவுடைய கார் பந்தயத்தில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வராங்க, செகண்ட் பிரைஸ் வராங்க, தேர்ட் பிரைஸ் வராங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். நம்மளாம் டிவியில் தான் பார்த்துருப்போம், ஸ்போர்ட்ஸ் சேனலில். இந்த ஃபார்முலான்னா என்னன்னா, அது ஒரு கார் பந்தயம். அவ்வளோ சும்மா மின்னல் வேகத்தில் கார்கள் வந்து சீறி பாய்ந்து போகும். அந்த கார் ஓட்டுற வீரர்கள் அதில் ரொம்ப ஒரு டெக்னிக்கலாக கார் ஓட்டுவாங்க. அதெல்லாம் இது வரைக்கும் சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து வெளிநாடுகளில் நடக்கும், அதிகமாக சுவிட்சர்லாண்டில் நடக்கும், சைனாவில் ஒரு சில தீவுகளில் நடக்கும், ஜப்பானில் ஒரு சில தீவுகளில் நடக்கும். அதே மாதிரி ஒரு சில தீவுகளில் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் நடக்கும், ஆஸ்திரேலியாவில் நடக்கும், சிட்னியில் நடக்கும். ஏன்னா அந்த ஃபார்முலா கார் ரேஸ் வந்து நான் டிவியில் பார்ப்பேன். அந்த ஃபார்முலா கார் ரேஸை இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நமது மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் நடத்திட்டு இருக்கார். நேற்று இரவெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. மக்கள் கூட்டம், சென்னையில் இருக்கிற மக்கள் கூட்டம் அலைமோதி வராங்க. தட்டு எக்ஸ்பெஷலி இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. நீங்க பார்த்துக்கலாம், டிவியில் பார்த்துக்கலாம். எல்லா யங்ஸ்டர்ஸ், 10 வயசு சிறுவர்கள் இருந்து 30 வயசு யங்ஸ்டர்ஸ் வரைக்கும், ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் டு சீனியர் சிட்டிசன்ஸ், இளம் பெண்கள், கல்லூரி மாணவிகள், ஐடியில் வேலை செய்யற கல்லூரி மாணவிகள், அத்தனை பேரும் நேற்று அந்த கார் ரேஸ் நடக்கிற அந்த ஸ்ட்ரீட் தான் நின்று இருந்தாங்க. எல்லாம் நின்று அவ்வளோ ஆரோரமாக செல்ஃபி எடுத்துன்னு செல்போனில் படம் எடுக்கிறது அவ்வளோ உற்சாகமாக இருந்தாங்க. எல்லாரும் ப்ரெஸ்ஸில் பேட்டி கொடுக்கும்போது இப்படிப்பட்ட போட்டியெல்லாம் வந்து நாங்கள் வந்து டிவியில் தான் பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்போம். இந்த ஃபார்முலான்றது பைத்தியம் எங்களுக்கு. கிரிக்கெட்டை விட, ஃபுட்பாலை விட, வாலிபாலை விட, ஹாக்கி விட, பேஸ்கெட் பாலை விட, கொக்கோ விட, கபடி விட, பாக்ஸிங் விட, விஸ்லிங் விட, ஸ்விம்மிங் விட, இன்னும் இருக்கக்கூடிய கன் ஷூட்டிங்ல இருந்து எக்ஸெட்ரா அண்ட் எக்ஸெட்ரா, தேன் ஆல் ஸ்போர்ட்ஸ் we love and we are very interested to watch this formula car race. Still no, we have watched this formula car race in only television and in social media. First time in person we are seeing the formula car race, that too in our Chennai corporation, in Chennai main streets. We are very, very happy. We thank for Honorable Tamil Nadu Sport Minister Mr. Udayanidhi Stalin. All credits goes to Honorable Tamil Nadu ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின். என்று அரசியல் என்றாலே என்னவென்று தெரியாத இளம் பெண்கள், யங்ஸ்டர்ஸ், +2 +1 படிக்கிற மாணவர்கள், காலேஜில் படிக்கிற மாணவர்கள், இவங்க தான் அதிகமான கூட்டம். These youngsters are the future India. So they all are willing formula car race. இப்ப சென்னையில் நடக்கிற ஃபார்முலா கார் ரேஸ் எல்லாரும் விரும்புறாங்க, வரவேற்கிறாங்க. விளையாட்டு போட்டிகள் இப்படி அதிகமாக நடத்தப்பட வேண்டும். இது ஒன்றிய அரசு நடத்த வேண்டும். ஆனால் ஒன்றிய அரசு என்னென்ன நடத்த வேண்டுமோ அதெல்லாம் ஒரு மாநில அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. அது செஸ் போட்டியாக இருக்கட்டும், அதற்கடுத்து இன்னும் ஒரு மிகப்பெரிய உலகளவில் விளையாட்டு போட்டிகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நடத்தினார். செஸ் போட்டிக்கு பிரதமர் மோடியே வந்தார். அடுத்து நடந்த போட்டிகளிலே ஒன்றிய அரசின் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்தார். இப்பொழுது நாம் நடத்துகிறோம், திராவிட மாடல் அரசு நடத்துகிற இந்த கார் ஃபார்முலா இது நடத்துறோம். நைட் டைம்ல நடக்குது. இது வந்து எங்க நடத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆஸ் யூசுவலா இது வந்து
சென்னைக்கு வர வழியில ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்குல்ல, ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒன்று இது நடத்துகிற இடம் இருக்குது. அங்க போனோம்னா எல்லாரும் அங்க சாதாரண மக்கள் அங்க போக முடியாது, அதுக்குன்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் போவாங்க. இந்த கார் ஃபார்முலா ரேஸ் இருந்து பாருங்க, இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா ஏ, இதை பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குதுங்க. ஆமாங்க, உலகம் முழுவதும் எங்க நடந்தாலும் அவங்க இந்த ஃபார்முலா பார்க்கறதுக்கு போவாங்க. அதே மாதிரி கிரிக்கெட் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் உண்டு. அதே மாதிரி ஃபுட்பால், இப்போ உலகத்துடைய வல்லரசு நாடு எதுன்னு கேட்டா ஐநா சபை கூடுற வல்லரசு நாடு அமெரிக்கா. அவன் தான் முடிவு பண்ணுவான் நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்ன்றது, அவன் அமெரிக்கா தான் முடிவு பண்ணுவான். நமக்கு பஞ்சாயத்து பண்றவன், நமக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர், இந்த உலகத்தையே பஞ்சாயத்து போர்டு தலைவர் யாருன்னு கேட்டா அமெரிக்காவில் இருக்கான். இப்ப அந்த அமெரிக்கால தான் இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், நமது மாண்புமிகு தேச தலைவர், அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் உலக முதலீட்டாளர்களை சந்திப்பதற்கு சென்று உலக முதலீட்டாளர்களை சந்தித்து பல்வேறு கையெழுத்தாகி இருக்கிறது, பல்வேறு ஒப்பந்தங்கள் ஆகி இருக்கிறது. தமிழ்நாட்டிலே வெளிநாட்டைச் சேர்ந்த இன்வெஸ்ட்மெண்டர்ஸ் முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்குவதற்கு அதை நம்ம தினம் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அமெரிக்காவில் விரும்புகிற ஒரு மிகப்பெரிய விளையாட்டு எதுன்னு கேட்டால் ஃபுட்பால். அவன் ஃபுட்பால் தான் ரொம்ப வாட்ச் பண்ணுவான். அவனுக்கு ஃபுட்பால் தான் ரொம்ப பிடிக்கும். அங்கே கிரிக்கெட் கிடையாது. இப்போ நம்மளாம் கிரிக்கெட்ன்றோம்ல, அமெரிக்காவில் கிரிக்கெட் டீமே கிடையாதுங்க, அங்கே ஃபுட்பால் தான். அங்கே ஃபுட்பால் தான் அங்கே முக்கியத்துவம். அந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு நாடை இந்த உலகத்தில் ஒரு நாட்டை அடையாளம் காட்டுவது எதுவென்று கேட்டால் அந்த நாட்டினுடைய விளையாட்டு போட்டி, நாட்டினுடைய விளையாட்டு போட்டி தான். இப்போ ஒலிம்பிக் நடந்துச்சு இல்லைங்களா, 2024 ஒலிம்பிக் நடந்துச்சு இப்போ பாரிஸ்ல, அந்த ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு இல்லைங்களா. அந்த மாதிரி ஏசியானெட் போட்டி நடக்கும், ஒரு நாட்டில் நடக்கும். அது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல, ஒரு கண்ட்ரி நேஷனல் லெவல்ல ஒரு நாடு நடத்தும் ஒரு போட்டி. ஆனால் ஒரு நாடு நடத்த வேண்டிய போட்டிகளை இன்றைக்கு அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் இன்றைக்கு தொடர்ந்து தேசிய அளவிலே உலக அளவிலே நடத்தக்கூடிய போட்டிகளை இன்றைக்கு ஒரு மாநிலம் நடத்துகிறது என்று கேட்டால் அது தமிழ்நாடு. நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர், வாலிப கலைஞர், நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஃபார்முலா கார் ரேஸ் ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கிறதுங்க. இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா ரேஸ், இந்த கார் பந்தயம் நடத்துவதால் இதில் என்ன நன்மை என்று கேட்டால், நம்ம சென்னை இருக்குது பார்த்தீங்களா, இன்னைக்கு உலக அளவில் இன்றைக்கு இந்திய அந்தஸ்தை சென்னை உயர்த்தி இருக்கிறது. இது நீங்க நல்லா கவனிக்க. நான் சொல்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில பத்திரிகையில வந்த செய்தி. அதாவது எஃப்ஏ இந்தியா முதல் ஆன் ஸ்ட்ரீட் நைட் ஃபார்முலா ஏ, இந்தியாவிலே முதல் ஆன் ஸ்ட்ரீட் நைட் ஃபார்முலா ஏ ஃபைனல் கார் பந்தயம் போட்டி உலக அளவில் இந்திய அந்தஸ்தை உயர்த்தியிருக்கிறது. அதற்கு காரணம் சென்னை. அதற்கு காரணம் தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அதாவது ஆன் ஸ்ட்ரீட் நைட் ஃபார்முலா வெளிநாடுகளில் நடக்கும், ஆனா இந்தியாவில் இது வரைக்கும் ஆன் ஸ்ட்ரீட் நடந்தது. அதுக்குன்னு ஒரு ஸ்டேடியம் இருக்கும். எப்படி சேப்பாக்கம் ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குதோ அந்த மாதிரி ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்கும், வாலிபால் ஸ்டேடியம் இருக்கும், ஷட்டில் காக் ஸ்டேடியம் இருக்கும், டென்னிஸ் ஸ்டேடியம் இருக்கும், கபடி ஸ்டேடியம் இருக்கும், கொக்கோ ஸ்டேடியம் இருக்கும், ஹாக்கி ஸ்டேடியம் இருக்கும், ஸ்விம்மிங் பூலுக்கு தனியாக ஒரு இடம் இருக்கும். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டேடியம் இருக்கும், அங்கதான் நடக்கும். ஆனா ஆன் ஸ்ட்ரீட் இந்தியாவில் இது வரைக்கும் ஃபார்முலா ஏ நடந்தது கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் சென்னையில் நடக்குது. அது காரணம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். சோ ஒரு பெரிய விஷயம். இது நடக்கிறதுனால என்னன்னு கேட்டா, இது நடக்கிறதுனால என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார் பந்தயம், இந்த ஃபார்முலா கார் நடக்கிறதுனால என்ன நன்மைன்னு கேட்டா, இப்ப நம்ம தளபதி போயிருக்காருல அமெரிக்காவுக்கு உலக முதலீட்டாளர்களை சந்திப்பதற்கு, உலக முதலீட்டாளர்களை சந்திச்சு நீங்க தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு போயிருக்காருல. இந்த மாதிரி கார் பந்தயங்கள், இப்படிப்பட்ட விளையாட்டு போட்டிகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெற்றால் எந்த உலக நாடுகளுக்கு நாம சென்று உலக முதலீட்டாளர்களை சந்தித்து எங்களுடைய மாநிலத்திற்கு நீங்கள் முதலீடு செய்து தொழில் இங்கே தொடங்குங்கள், எங்களுடைய மாநிலம் தொழிலிலே வளர்ச்சி பெற வேண்டும், பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று யாரை நாடி நாம் செல்ல தேவையில்லை. இந்த ஃபார்முலா கார் பந்தயங்கள் தொடர்ந்து இங்கே நடந்தால் அனைத்து உலக முதலீட்டாளர்கள் நம்மை தேடி சென்னைக்கு வருவார்கள், தமிழ்நாட்டுக்கு வருவார்கள். நாங்கள் உங்களுடைய மாநிலத்தில் சென்னை சுற்றி நாங்கள் தொழிற்சாலைகளை அமைக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நடத்துகிற விளையாட்டு போட்டிகளால் இந்தியாவில் சென்னை, தமிழ்நாடு அந்தஸ்து உயர்ந்திருக்கிறது என்று நம்மை தேடி வருவார்கள். பல நன்மைகள் இருக்கிறது, பல நன்மைகள். இன்னைக்கு எத்தனை கோல்டு மெடல் வாங்கிச்சு ஒலிம்பிக்ல? நம்ம இந்தியா எத்தனை வாங்கிட்டோம்? வாங்க வேண்டியதை கூட இந்த பிஜேபி கார சரி பண்ணி அந்த மல்யுத்த வீராங்கனை திருப்பி அமிச்சிட்டாங்க, 100 கிராம் குறைஞ்சிச்சுன்னு சொல்லி. நமக்கு புழு வேர்லே இருக்குது.
நம்ம எத்தனை வாங்கிட்டோம் கோல்டு, எத்தனை சில்வர் வாங்கியிருக்கோம் ஒலிம்பிக்ல, எத்தனை பிரான்ஸ் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு ஏஷியநெட் போட்டியில நம்ம இந்தியா எத்தனை கோல்டு வாங்கியிருக்கு, எத்தனை சில்வர் வாங்கியிருக்கு, எத்தனை பிரான்ஸ் வாங்கியிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கீழே தான் இருக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் நம்ம மேல வரணும். அந்த வேலையை தான் இன்னைக்கு ஒரு தலை சிறந்த எதிர்காலம் இருக்கிற மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் என்னும் தாய் நூல் வெளியீட்டு விழாவில் தலைவர் தளபதியிடம் நூலை பெற்றுக்கொண்டு உரையாற்றும் பொழுது சூப்பர் ஸ்டார் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் பேசும் பொழுது சொன்னாரே, தலை சிறந்த எதிர்காலம் இருக்கிற இளைஞர் உதயநிதி ஸ்டாலின் என்று. அந்த அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அந்த வேலையை செய்யறார். இன்னைக்கு அவர் அந்த போட்டியை நடத்துறார். இது வரவேற்கத்தக்கது. இது வரவேற்கத்தக்கது. இன்னைக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு உற்சாகம். யாருன்னா விமர்சனம் பண்றாங்களா இதை சொல்லுங்க. நான் பின்னால வர்றதுக்கு இந்த பதிவே அதுக்கு தான். விமர்சனம் பண்றவங்களுக்கு பதில் சொல்றதா. ஃபர்ஸ்ட் நான் இந்த ஃபார்முலா கார் ரேஸ் என்னன்னு சொல்லிட்டேன்னா அதை பத்தி எனக்கு தெரிய சொல்றேன். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ், இன்றைய இளைஞர்கள் நாளைய மன்னர்கள். முக்கிய யங்ஸ்டர்ஸ் தான் இன்னைக்கு. எல்லார் கையிலும் போன் இருக்கு. எல்லாரும் சோசியல் மீடியால பவரா இருக்காங்க. ஒருத்தரும் இன்னைக்கு ஜெர்னலிஸ்டுகள், ஒருத்தரும் பத்திரிகையாளர். அவங்க என்ன, அவங்க மனசுல என்ன தோணுதோ சோசியல் மீடியால, அது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், எக்ஸ் வலைத்தள பகுதியா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், எது இருந்தாலும் உடனே பதிவு பண்ணிடுறான். இன்னைக்கு அத்தனை பேர் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா they are appreciating our honorable sports minister and Udayanithi Stalin. Udayanithi Stalin is a role model ministers for all the state ministers in our India, not only in Tamil Nadu, in all over India. Honorable Udayanithi Stalin, a young political leader, living Dr. Kalaignar. Honorable Udayanithi Stalin is a role model for all the state ministers in India. Even he is a role model for all the union ministers. A good administrator. ஒரு இன்வால்வ்மெண்டா ஒர்க் பண்ற. சோ இது எவ்வளவு முக்கியமானது. சென்னையே கூடி வந்து தெருவுல பாக்குது. இது இப்படி இருக்கவே இதையும் கிண்டல் பண்றாங்க சார். இதுக்கு தான் இந்த பதிவு. என்னடா இவன் குடியாத்துக்கு போற, யாரை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் திட்டினே இருக்கிறான். இதே வேலையா போச்சு என்ன யாரும் நினைக்க கூடாது. இந்த ஆன் ஸ்ட்ரீட் நைட் ஃபார்முலா ஃபைனல் காம்படிஷன் நடக்குது இல்ல, ஆன் ஸ்ட்ரீட் ஃபார்முலா நடத்துறாருன்னா இதனால யாருக்கு என்ன டிராபிக் டிஸ்டர்பன்ஸ் சென்னையில கொஞ்சம் சொல்லுங்க சார். இது அப்படியே எல்லா யூடியூப் சேனல்ஸ்ல வந்துடும், பல்வேறு FB பேஜ்ல வரும். இதுல யாருக்கு என்ன டிஸ்டர்ப்? இது பகல் நேரத்தில் நடத்துறமா சொல்லுங்க. இது நைட்ல எல்லாருமே அடங்கின பிறகு இது நடத்தப்படுற ஒரு போட்டி. எப்படி ஜல்லிக்கட்ட அந்த போராட்டத்தில் எல்லாரும் நம்மளுடைய கலாச்சாரம் ஜல்லிக்கட்டு போராட்டம் சொல்லி கடற்கரையில் கூடினாங்க பாத்தீங்களா? எந்த அரசியல் கட்சி பின்புலம் இல்லாம பொங்கி எழுந்தாங்க. சுனாமியே மிஞ்சின அளவுக்கு ஒரு கூட்டம் கூடியது. அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஆதரவு பெருகியதோ அதுபோல் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நடத்துகிற இந்த ஆன் ஸ்ட்ரீட் நைட் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா கார் பந்தயத்துக்கு இளைஞர்கள் மத்தியிலே வரவேற்பு இருக்குது. இதுதான் முக்கியம். நீ அரசியல் கட்சிக்காரெல்லாம் விட்டுடு, எங்களால் கூட விட்டுரு. இளைஞர்கள் வரவேற்கிறாங்க, இளம் பெண்கள் வரவேற்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கள் இருந்து, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து, திருமணமான பெண்கள் இருந்து, குடும்ப பெண்கள் இருந்து, சீனியர் சிட்டிசன் இருந்து எல்லாரும் நீங்க பாராட்டுறாங்க. இதை போய் குறை சொல்றாங்க. அவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இது என்னன்னு தெரியாது. நம்ம அவர் என்னத்துக்கு பாவம் குறை சொல்றது? அவருக்கு இந்த கார் ரேஸ் ஏதோ கார்ல போறாரு வராரு அது அவருக்கு தெரியும். இந்த ஃபார்முலா கார் ஃபார்முலா அவர் 4 வருஷம் முதலமைச்சர் இப்படிப்பட்ட போட்டியில் எதுவும் நடத்துறது கிடையாது. அவங்களும் எப்படி பில்லு போடலாம், ரோடு போட்ட மாதிரி பில்லு போடலாம், டேம் கட்டின மாதிரி பில்லு போடலாம், ஸ்கூல் பில்டிங் கட்டின மாதிரி பில்லு போடலாம், பிரிட்ஜு கட்டின மாதிரி பில்லு போடலாம். இந்த மாதிரி பில்லை போட்டு அதில் எவ்வளோ எத்தனாயிரம் கோடி எவ்வளோ லட்சம் கோடி கொள்ளடினுமோ அந்த வேலையோடு தான் அவர் பார்த்தாரு ஆச்சுங்களா. இதில் இதை பாராட்டவும் முடியாது, பாராட்ட இருக்கவும் முடியாது. ஏன்னா இதை நாங்கள் ஒரு யூனியன் மினிஸ்டர் கூப்பிட்டு இருந்தா பிஜேபிக்கார மூடி நின்றுப்பான். இது நம்மளே பண்ணிட்டோம், அந்த உதவியாவே பண்ணிட்டாரு. அவர் தான் பண்ணணும். இதுக்கு ஒன்றிய இணை அமைச்சர் எல் முருகன் இது நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல நடத்தலாமே, இது ஏன் சென்னையில நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டா. சரி, அது கூட நான் ஓகே ரைட். ஏன்னா வயிற்றுச்சல் தாங்க முடியல, என்ன சொல்றது, வயிற்றுச்சல் தாங்க முடியல. இப்போ எங்குமே மெடிக்கல் ஷாப்ல போனா பர்னால் கிடைக்கலீங்க, கிளிசரின் கிடைக்கலீங்க, ஜெலுசல் கிடைக்கலீங்க, இந்த வயிற்றுச்சல் டேப்லெட்ஸ் எதுவுமே கிடைக்கலீங்க, எல்லாம் தீர்ந்து போச்சுங்க. அவ்வளோ வயிறு எரிஞ்சு வயிற்றுச்சல்ல கத 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 கதை தான் உடம்பெல்லாம் எரியுது, வயிறெல்லாம் எரியுது. ஐயோ போறாம கெட்டெண்ணம். உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு எவ்வளவோ பொருளை கிளப்பி விட்டோம், என்னென்னவோ பண்ணோம்.
விமர்சனம் பண்றோம். ஆனா மேலும் மேலும் நாங்க விமர்சனம் பண்ண உதயநிதி வளர்ந்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காரு. சனாதனத்துல மேட்டரை முடிக்கலாம்னு நினைச்சோம், அதுலயே லீடர் ஆயிட்டாரு. சனாதனத்தை பேசிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா வந்து 40 ஜெயிச்சிட்டாரு. ஒண்ணுமே பண்ண முடியல. இதுல இந்த ஃபார்முலா கார் ரேஸ்ல ஏதாவது இதுல விமர்சனம் பண்ணலாம்னு பார்த்தோம், இதுலயும் உலக லெவல்ல போயிட்டாரு. இந்தியா லெவல்ல போனவர் இன்னைக்கு வந்துட்டு இந்த ஆன் ஸ்ட்ரீட் நைட் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா கார் ரேஸ் நடத்தி உலக லெவல்ல எங்கேயோ போயிட்டாரு. இல்லடா இது ஒன்றும் பண்ண முடியல, வயிறு எரிஞ்சு சாவுறானுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஏசி ரூம் ஃபுல்லா 10 நாளைக்கு புக் ஆயிடுச்சு. எல்லாம் போய் அவனுக்கு ஏசி இல்லாதவங்க ஏசி ரூம் போட்டு எரிஞ்சு 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 சாரணும். அவ்வளோ போறான். இதை விமர்சனம் பண்றது இது தேவையா? எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர் இதை விமர்சனம் பண்றது. எச் ராஜா அவர் இப்பதான் வந்துக்கிறார் தலைவரா. வாழ்த்துக்கள் அண்ணன் எச் ராஜா அவர்கள். இதை ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இப்ப நம்ம கோட் அண்ணாமலை அவர் லண்டன் போயிருக்கார் அரசியல் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு. இன்னும் எப்படியெல்லாம் எங்கெல்லாம் போய் கேமரா வைக்கலாம், யார் யார் ரகசியமா என்னென்ன பண்றாங்களோ அதெல்லாம் எப்படி ரகசியமா கேமரா வைக்கலாம், யார் யார் பாத்ரூம்ல குளியலறையில் கழிப்பறையில் கேமரா வைக்கலாம், யார் யார் பேசின மாதிரி நம்மளே மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வச்சு பேசி அதை சமூக ஊடகத்தை வெளியிட்டு இந்த டார்க் ரூம்ல எப்படி குழப்பத்தை உருவாக்கலாம், நம்ம பேசுறது ஒண்ணு, நம்ம பேசின மாதிரி வெட்டி ஒட்டி வீடியோ வெளியே எப்படி விடலாம், இந்த மாதிரி அரசியல் பண்றது எப்படின்னு கத்துக்கிறதுக்கு தம்பி போகிறாரு. இந்த அனிமல்ஸ் எல்லாம் ஏத்தின்னு போற கார்கோ பிளைட்ல ஏத்தின்னு போய் லண்டன்ல இருக்கு. அது 3 மாசம் கழிச்சு வரப்போகுது. இந்த 3 மாசம் இன் பிட்வீன் கேப்ல யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் எச் ராஜா. அவர் தான் 5 பேர் குழு போட்டு அதுக்கு தலைவர். ஆனா ரொம்ப சந்தோஷம், அண்ணன் எச் ராஜா அவர்களே தமிழகத்துடைய பாஜகனுடைய அந்த நிர்வாக குழுல தலைவரா போட்டு வந்து அவரு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களை மாதிரி ஆட்களுக்கு கண்டென்ட்டே இல்லை. அண்ணாமலை போன பிறகு எங்களுக்கு கண்டென்ட் இல்லை, பேசுறதுக்கு விஷயம் வேணும் இல்ல. அண்ணன் எடப்பாடியை பேசினா ரசிக்க மாட்டேன்றாங்க. அவன் சீமானை பத்தி பேசாத அவன் கலீஜன்ட்டாங்க எல்லாரும். அவன் கலீஜ் கப்பு நாத்தம், அவன் ஃபுட்டு சாப்பிடல, அவன் பிஜேபி RSS 2 பாத்ரூம் சாப்பிட்றான். ஸோ அவன் பேரை கூட சொல்லாதீங்க, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எடப்பாடி அது கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. வேற யாரை பேசலாம், இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. எச் ராஜா we like him very much. Very good comedy piece in politics. Very good comedy piece. அதனால அண்ணன் எச் ராஜா போட்ட தலைமைக்கு பாஜக தலைமைக்கு நன்றி. அண்ணே ராஜா அண்ணே நன்றிண்ணே. அண்ணே பேச ஆரம்பின என்னென்ன சொன்ன இந்த ஃபார்முலா பத்தி நீ விமர்சனம் பண்ணேன்னா ஏன்னா உன்னை வெற்றி செய்யணும்னே. எங்களுக்கும் பொழுது போனோம். டேப் முன்னால, கம்ப்யூட்டர் முன்னால, லேப்டாப் முன்னால, மொபைல் முன்னால, மீடியாவில் முன்னால, யூடியூப் சேனல் முன்னால பேசணும். எங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேணா, நாங்கள் வெற்றி செய்யணும். நீ தானே அண்ணன் எச் ராஜாண்ணே, நீ தானே நல்ல கண்டென்ட். நீ எடா குடும்பமா பேசுவ பாருனா, அந்த மாதிரி நிறைய பேசுனா நாங்கள் உங்களுக்கு பதில் சொன்னா எங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் வரும், நல்ல கமெண்ட் வரும், நல்ல ஷேரிங் வரும். என்ன சொல்றது, இப்போ எங்களுக்கு இந்த 3 மாசம் டைம் பாஸ் நீங்க தான். அப்புறமா அண்ணாமலை வந்த பிறகு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா பேசுங்க. என்ன சொல்றது, நல்ல சவுத்துல பள்ளி நடனம் ஆடுற மாதிரி நடனம் ஆடுங்க. நீங்களும் அப்படிதாங்க நீங்க பாக்கிறதுக்கு. அதே மாதிரி ஓனா நடனம் ஆடுற மாதிரி நடனம் ஆடுங்க. அதே மாதிரி எலும்பு கூட நாட்டியம் ஆடுற மாதிரி ஆடுங்க. எங்களுக்கு தேவை கண்டென்ட். நல்லா பேசுங்க. அவரு இந்த ஃபார்முலா பத்தி பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. இதெல்லாம் இவ்வளவு வைத்தறிச்சல். இதனால இந்த நாட்டுக்கு என்ன முன்னேற்றம்ன்றதை பாருங்க, அதை பார்த்துட்டு பேசுங்க. இதுல இந்த பெரிய மனுஷர் அவங்கள பத்தி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு குற்றச்சாட்டு அவங்க வைக்கும் போது, கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அதுக்கு அந்த விளக்கம் சொல்ற இடத்துல ஆஸ் எ டிஎம்கே யூடியூபர், என்ன சொல்றது, ஆஸ் எ டிஎம்கே யூடியூபர் ஐ ஷுட் ஆன்சர் ஃபார் தம். ஐ எம் இன் தட் பிளேஸ், ஐ ஷுட் ஆன்சர் ஃபார் தம். இட்ஸ் மை டியூட்டி. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸாக இருந்தாலும், அன்புமணி ராமதாஸ் இதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாரு, இந்த ஃபார்முலாக்கு கார் ரேஸ் நடக்குது, உலகமே இன்னைக்கு இந்த கார் ரேஸை வந்துட்டு உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து விளையாட்டு வீரர்களும் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை பாராட்டுகிறார்கள். திமுக அரசு இதெல்லாம் வந்து ஸ்டேட் இந்தியா லெவலில் நடத்த வேண்டியது யாருமே நடத்தாம உதயநிதி நடத்தார். இதனால கருத்து என்னன்னா, அவர் சொல்றாரு, அவர் ஏற்கனவே சொன்னார்ல, 2 மாசத்துல என்ன நடக்க போகுது, நதி கதி கடங்க போகுது, நாடே தாங்காது, ஆட்சியாளர்கள் ஓடி போயிடுவாங்க. அவன் பேசினார்ல, அவரு இப்படி நம்ம பேசினார்ல, ஐயா பேசினார் இல்லைங்களா. இதுக்கு ஆமா இந்த கார் ரேஸ் ரொம்ப முக்கியம், இதனால அப்படியே விவசாயம் செழிச்சிடும், இதனால வேலை வாய்ப்பு கட்டிடும், இதனால் நாடு இதாயிடுமா, இது உதவாது, அது இதுன்னு படிக்கிறார். அந்த கேள்வி யாரோ அவரை கேட்க சொல்றாங்க. கார் ரேஸ் பத்தி, ஃபார்முலா பத்தி கேள்வி உங்களே கேட்க சொல்லிட்டாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டா ஏதாச்சும் பதில் சொல்லுவாங்க. எதிர்க்கிற ஒரு பத்திரிகையாளர் நிருபர் இந்த கார் ரேஸை பத்தி கொஞ்சம் கேட்கிறாரு. உடனே அதுக்குன்னு ஒரு நிறைய பேப்பர் டைப் வச்சு குத்துறாங்க. பாவம், அவர்கிட்ட நல்லா சொக்கா போட்டு உட்கார வச்சுறாங்க டேபிள்ல பேச சொல்லி. டைப் வச்சு குத்துறாங்களா அவருக்கு. அவர் ஐயா டாக்டர் ஐயா பெரியவர் ஐயா அவர்கள் டைப் வச்சு பேப்பர் குத்தோடனே
இவன் அந்த ஒருத்தர் கேள்வி கேட்கறாரு, இந்த மாதிரி இந்த ஃபார்முலா பற்றி உங்க கருத்து நான் உடனே தேடி பார்த்து அந்த பேப்பர், அப்புறம் அந்த பேப்பரில் எல்லாம் படிச்சுட்டு தேவையில்லாதன்றாரு. அவருக்குள்ள என்ன சொல்றாரு அன்புமணின்னா, அதில் மது விளம்பரம் பண்றாங்க. இன்னைக்கு எல்லா பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. அவர் சொல்றாரு, இந்த ஃபார்முலா பந்தயம் நடத்தும் போது அதில் மது விளம்பரம்லாம் பண்றாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் அதெல்லாம் பேசினா உங்களுக்கு கோவம் வருது. பேசாமல் என்னாலும் இருக்க முடியாது. எங்கே போனாலும் உங்களுக்கு மது 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 மதுன்னே பேசுறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லை? அது இன்டர்நேஷனல் லெவல் நடக்கிற ஒரு காம்படிஷன். அதெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம். அதெல்லாம் ஆச்சா, அதெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம். அவன் ஏதோ 2 பேர் அங்கே மது விளம்பரம் பண்ணிக்கிறான்னா, எந்த கம்பெனி டெண்டர் எடுத்துக்கிறான்னா அவன் ஏதோ ஒன்று பண்ணுறான். இன்னும் அதை பார்த்த உடனே எல்லாரும் குடிக்கிற எண்ணம் வந்துடும். அது எப்படி குடிக்கிற எண்ணம் வந்துடும்? மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களே, ஒரு மது விளம்பரத்தை பார்த்தா குடிக்காதவன் போய் குடிச்சிடுவானா? இப்போ நேற்று வந்தாங்க ஒரு கூட்டம், அதில் குறைஞ்சது 40% 45% மது பழக்கம் இல்லாத இருப்பாங்க. யாரும் மது அருந்திட்டு வரல. எந்த ஒரு வன்முறை கார் ஃபார்முலா நடக்கிற இடத்துல கார் ஃபார்முலா காம்படிஷன், கார் பந்தயம் நேற்று இரவு நடந்துச்சு, இன்னைக்கு நடக்க போகுது. இது வரைக்கும் நேற்றுலேருந்து நடந்த அந்த கார் பந்தயத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த பதில் சொல்றேன். யாரும் குடிச்சிட்டு வந்து எந்த கலவரம் நடக்கல, எந்த டாஸ்மாக் கடையில் எந்த கலவரம் நடக்கல. ஏன்னா எல்லாம் ஹைஜீனிக்கானவங்க, ஸ்போர்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, இது வரைக்கும் அதை பார்க்காதவங்க, டிவியில் பார்த்தவங்க, அதை பார்க்கணும்னு வந்திருக்கக்கூடிய ஒரு உணர்வுள்ள கூட்டம். அவங்களெல்லாம் நம்ம பாராட்டணும். அதை போய் நீ கொச்சப்படுத்துற மாதிரி அங்கே மது விளம்பரங்குது பூரணம். நான் ஒன்று கேட்குறேன், போன பதிவிலும் கேட்டாதீங்களா, பிரச்சனை பண்ணுங்க. இப்பயும் அதே கேட்குறேன். எல்லாத்துலேயும் மதுன்னு பேசுறீங்க. நீங்கள் சொல்கிற பூரண மதுவிலக்கு வரையறுக்கலாம், பட் அது சாத்தியபுரமா என்னன்னு தெரியல. இந்த மதுன்னு பேசுறீங்களா, உங்கள் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு நான் அடிக்கடி சொல்கிறேன். 4 நாளைக்கு முன்னாடி கூட அவர் பேசுகிறார். CN ராமமூர்த்தி 1 இயர் கூட்டமைப்பு தலைவர். இன்னைக்கு யூடியூப்ல அவர் தான் ஃபேமஸ். இந்த 1 மந்த்தா அது உங்களை பற்றி பேசி எல்லா சேனலும் அவங்க வீட்டு வாசப்படல லைனாக நிற்கிறான். அத்தனை சேனல், லீடிங் சேனல்லேருந்து 20,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்கலேருந்து 2 கோடி மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனல்ஸ் வரைக்கும் 1 இயர் கூட்டமைப்பினுடைய தலைவர் CN ராமமூர்த்தி வீட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான், பட் ஒன்று எனக்கு தெரியல. அதை தான் நான் சொன்னேன் போன பதிவு. அதுதான் சொல்றேன். பூரண மதுவிலக்குவே அரசியல் கொள்கையாக வைத்து பேசிக் கொண்டிருக்கிற டாக்டர் ராமதாஸ் ஆக இருந்தாலும், அன்புமணி ராமதாஸ் ஆக இருந்தாலும், அவர்களுக்கே மது குடிக்கிற பழக்கம் இருக்கிறது. ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பார்ட் டைம் ட்ரிங்கர், அன்புமணி ராமதாஸ் ஃபுல் டைம் ட்ரிங்கர்னு அவர் CN ராமமூர்த்தி சொல்றார். நான் சொல்ல, அவர் சொல்றார். எனக்கு தெரிஞ்சிருந்தா, நான் பார்த்துருந்தா, என்கிட்ட எவிடன்ஸா இருந்தா உங்க வீட்டு வாசப்படி முன்னால மேடை போட்டு நான் பேசுவேன். ஏன்னா தொடர்ந்து திமுக ஆட்சியை நீங்க விமர்சனம் பண்றது, மதக்கலவரத்தை உண்டாக்குறது நான் பேசுவேன். பட் ஐ எம் நாட் ஹேவிங் எவிடன்ஸ். Here what I am saying, what I am recording, this was said by Mr. CN Ramamurthy. It is a CM Ramamurthy statement. This statement belongs to CN Ramamurthy. What is your answer for his statement? Still now, why you father and son have not answered for CN Ramamurthy's இந்த குற்றச்சாட்டு? மதுன்னு பேசுறீங்களே, போட்டோ எடுத்து காட்டுறாருங்க. ஒரு போட்டோ, ஐயா டாக்டர் ராமதாஸ் கையில் ஒரு கிளாஸ் இருக்கிற மாதிரி, ஒரு பாட்டில் இருக்கிற மாதிரி. அது ஒரிஜினலா ரெடி பண்ணாங்களா நமக்கு தெரியாது. காட்டுறாரு. மது பத்தி நீங்க பேசாதீங்க சொல்லி காட்டுறாரு. இதுக்கு நீங்க இதுக்கு பதில் சொல்லிக்கிறீங்களா? ஃபார்முலா ரேஸை போய் வேற எதனா இங்க ஏன் நடத்துறீங்க? டிராபிக் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது சொல்லலாம். அன்புமணி அவர் எதனாலும் சொல்லலாம். அங்க மது விற்பனம் பண்ணீங்களே, மது விளம்பரத்துக்காக இந்த போட்டி நடத்துறீங்களான்னு கேட்கறீங்களே, இதுல என்னங்க நியாயம்? இது யாருன்னா பதில் சொல்லுங்க. இது நீங்க சொல்லுங்க. இது நியாயமா அவர் பேசுறது? அது இந்த விளையாட்டு போட்டினாலே இன்டர்நேஷனல் கேம். அதெல்லாம் கபடியே இன்னைக்கு இன்டர்நேஷனல் கேம் ஆகி போச்சு. கொக்கோ இன்டர்நேஷனல் கேம் ஆகி போச்சு. கபடி நம்ம இந்தியாவுடைய விளையாட்டு, நம்ம தமிழ்நாட்டினுடைய வீர விளையாட்டு கபடி. இன்னைக்கு வருதியா ஸ்பெயின்ல இப்போ ஆடுறான் அவன், காலியா இருக்கிறான்ல போட்டி, ஜல்லிக்கட்டு. 2000 வருஷத்துக்கு முன்னால கல்வெட்டுல ஜல்லிக்கட்டு கீழடியில் எடுக்கிறாங்க இல்ல தொல்பொராட்சியாளர்கள். 2000 3000 4000 வருஷத்துக்கு முன்னால கிடைக்கிற கல்வெட்டுல ஜல்லிக்கட்டு ஒரு வீரன் காளி அடக்கிற மாதிரி. அந்த காலத்துல எல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாலாம் பொண்ணை கட்டிக்கணும்னு சொன்னா காளையை அடக்கினாதான் பொண்ணு கொடுப்பான். அந்த மாதிரி போட்டு வச்சா நமக்கெல்லாம் எங்கிருந்து கல்யாணம் ஆகுது? இது விளையாட்டு போட்டி. இன்னைக்கு நம்ம விளையாட்டு போட்டிங்க எல்லாமே இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஆகி போச்சுனே. அன்புமணி என்ன இன்டர்நேஷனல் ஆகி போச்சு. அது மேற்கத்திய கலாச்சாரம் கேட்டீங்கன்னா, ஜெயிச்ச உடனே சாம்பியன் பாட்டில் ஓபன் பண்ணுவான். ஃபுட்பாலா இருக்கட்டும், இதே கார் பந்தயம் ஃபார்முலால கூட இருக்கட்டும், சாம்பியன் பாட்டில் ஓபன் பண்ணுவான். அதெல்லாம் ஒரு நடைமுறை. இங்க உடனே மது வந்துடுறதா? எங்கயா எதுலயா மதுன்னு பேசுவீங்க? எதுல மது ஃபார்முலா கார் பந்தயம் மாண்புமிகு உதயநிதி நடத்துறாரு. உனக்கு பாராட்ட மனசு என்ன? போய் நீங்க எஜுகேட்டட் தானே. யூ ஆர் ஆன் a well educated person. Yes, I accept it. You are on a very educated person. You are on a doctor.
very good spoken English, very good knowledge person also. Even I expect that also. I myself appreciate you are a very knowledge person. You are an ex-union minister, health department. At present you are Rajya Sabha MP. இப்படி இருந்து இப்படி எல்லாம் பேசுறது எப்படி? ஏதோ திமுக டேமேஜ் பண்ணணும். RSS BJP கொடுக்குற கண்டென்ட்டா? So only many times I have recorded in my social media speech, Mr. Dr. Ramadas and Mr. Anbumani Ramadas, you both are the spokespersons for BJP. Yes. You are an ambassadors for BJP and RSS. That job only you are doing. So only you are criticizing even this formula car competition also. So நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் பேசக்கூடாது. அவரு நான் இந்த பதிவுல சொல்றேன். உங்க மேல வர குற்றச்சாட்டு அது எனக்கே சந்தேகம், நான் பார்க்கல. நீங்க வந்து இந்த ஃபார்முலா கார் பந்தயத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி மது விளம்பரம் பண்றது நடத்துறீங்களா? அதை பார்த்த உடனே ஒருத்தனை குடிக்கணும்னு தோணாதான் அதை பார்த்தவன் அத்தனை பேர் போய் டாஸ்மாக் கடையை தந்து நேற்று நைட்டு போய் ஐயங்க அந்த ஃபார்முலா கார்பரேஷன் நான் வந்துட்டு மது விளம்பரத்தை பார்த்துட்டேன், கடையை தட்டி ஒரு குவார்டர் குடிச்சானா? இல்லை காலையில் 12 மணிக்கு எல்லாம் போய் கடையில் போய் ஃபார்முலா பந்தயத்தை போய் நேற்று நைட்டு பார்த்தா அத்தனை பேரும் போய் கடையில் போய் சரக்கு வாங்கி குடிச்சாங்களா? இல்லை நைட் பார்த்தா 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நைட்டில் கூட ஆல்கோல்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஃபாரினர்ஸ் வந்து அவங்க சாப்பிடுவாங்க, அவன் ஒகேஷனலாக சாப்பிடுவான். அங்க போய் யாருன்னா போயிட்டு சரக்கு அடிச்சிட்டாங்களா? இல்ல நேத்து என்னைக்கு இந்த ஃபார்முலா கார் ரேஸ் பார்க்கறதுக்கு போய் நின்னாங்களா மக்கள், அந்த இடத்துல மது விளம்பரத்தை பார்த்த உடனே எல்லாரும் போய் டாஸ்மாக் கடையில நின்று அத்தனை பேரும் குடிச்சிருக்காங்களா? எல்லாம் வீட்டுல சாராயங்காய்ச்சி குடிச்சிருக்காங்களா? என்ன மேன் பேசுறீங்க? உங்க மேல CN ராமூர்த்தி குற்றச்சாட்டு அதுக்கு நீங்க இல்லன்னு சொல்லுங்க. ஏன்னா எல்லா யூடியூப் சேனல்ஸ்ல இது வரைக்கும் உங்க கட்சி சார்பா என்ன பத்தி பேசுறானுங்க இல்ல, என்ன பத்தி ஆத்தா அம்மா அக்கா தங்கச்சின்னு, அது உங்களுடைய குணம். நான் எல்லாரும் சொல்ல என்ன சொல்றது, என்ன வந்து குடும்ப ரீதியாக விமர்சனம் பண்றான் இல்ல, அவன்லாம் காலில் இருக்கிற முட்டிக்கு கீழே மூலகுது அவனுக்கெல்லாம். என்ன சொல்றது, நீங்க அப்படி வளர்த்து வச்சுக்கிறீங்க. ஸோ நான் என்ன சொல்றேன், ரெஸ்பெக்டட் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் அண்ட் மிஸ்டர் சீனியர் மோஸ்ட் லீடர் மிஸ்டர் டாக்டர் ராமதாஸ், உங்க 2 பேர்கிட்ட நான் கேட்கறது என்னன்னா, எங்க தலைவர் தளபதி நாளைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உலகமே பாராட்டுது. இன்னைக்கு சென்னை உலக லெவலில் இன்னைக்கு சென்னை பாராட்டுறான். இன் இந்தியா சென்னை அங்க நடக்குது. 1960 நடந்திருக்கு இந்த ஃபார்முலா போட்டி. எம்ஜிஆர் ஆட்சியோட நடந்திருக்கு. அது கூட நான் சொல்றேன். 1900 எவிடன்ஸ்ல 1960 ஸ்ரீபெரும்புத்தூர்ல இந்த ஃபார்முலா கார் பந்தயம் நடந்துச்சு. அன்னைக்கு அது பேசப்படுற கார் பந்தயம் கிடையாது. ஆனா எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல நடந்துச்சு. அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் நாலேஜோட நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த இந்தியா முதல் ஆன் ஸ்ட்ரீட் நைட் ஃபார்முலா இன்னைக்கு சென்னை வீர் நடக்குது. இது உலகம் பாராட்டி இருக்குது. இதை நீங்க விமர்சனம் பண்றீங்க இல்லைங்க ஐயா, மதுன்னு சொல்லி. இப்ப உங்க மேல பெரிய விமர்சனம் CN ராமதாஸ் இருக்கார்ல, எங்களுக்கும் அந்த பழக்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது நீங்க நிரூபிக்கணும். அதுதான் நானும் விரும்புறேன். அதான் விரும்புறேன். அதுக்கு அவன் அந்த ஆள் என்ன சொல்றான், CN ராமூர்த்தி சொல்றான்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் அப்படி, CN ராமூர்த்தி என்ன சொல்றா அப்படி, லிவர் டெஸ்ட் எடுங்க 2 பேரும்ன்றாரு. லிவர் டெஸ்ட் எடுங்க, நான் ஒத்துக்கிறேன். 2 பேரும் லிவர் டெஸ்ட் எடுத்துட்டு காட்டுங்க, காரி துப்புங்க. பூரண மதுவிலக்கு கண்டு பேசுகிற ஒரு கட்சி இந்தியாவில் எது என்று கேட்டால் கொள்கையாக பேசிக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஒத்துக்கிறேன். எத்தனையோ கடை நாங்க தான் 3 வழக்கறிஞர் பாலமுல்லிமான்னு சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். சினிமால குடிக்க கூடாது, பீடி செட் குடிக்க கூடாது, நாங்க தான் தொடர்ந்து பேசுறோம், ஒத்துக்கிறேன். பாராட்டத்தக்கது. ஆனா உங்களையே குடிகாரர்கள் சொல்றாரு அவரு, அது எனக்கே உடன்பாடு இல்லை. மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் குடிக்கிற மாதிரி ஒரு பாட்டில், ஒரு கிளாஸ், கையில கிளாஸ் வச்சுக்கிறாரு, பாட்டில் இருக்குது. அன்னைக்கு தலைவர் தளபதி குறித்து அவர் பேசினார்ல, உன்னை பார்க்கறது அவமானமாகுது, சந்திக்கிறது அவமானமாகுது, உனக்கு என்ன இங்க வேலைலாம் பேசல, அதுவே ஃபுல் ட்ரிங்க்ஸில் தான் பேசிட்டு கவிதை படிக்கும் போது அழுதாருன்னு CN ராமமூர்த்தி சொல்றாரு, நான் சொல்ல. சோ இதெல்லாம் நிரூபிக்கிற வேலை தொடர்ந்து பேசிட்டு இருந்தா மக்கள் மத்தியில் அது உண்மையான. ஏன்னா ஒரு சில நேரத்தில் அவர் அப்படி பேசுறாரு, ஐயா பேசுறாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டலோ, ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலோ, இல்லைன்னா காவேரி ஹாஸ்பிட்டலோ, சென்னையில் ஏதாவது ஒரு லீடிங் ஹாஸ்பிட்டலில் போய் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களோ, மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களோ உங்க லிவர் டெஸ்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து பிரஸ் கிட்ட கொடுத்தாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஆல்கோலை யூஸ் பண்ணாதவங்க இவங்க மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்க வந்துட்டு நிரூபிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய பூரண மதுவிலக்கு கொள்கையை பாராட்டுகிறோம், நாங்களே சமூக வலைத்தளத்தில் பேசுகிறோம். எனவே மதுவிலக்கும் பேசி அரசியல் பண்ணாதீங்க. ஆனால் அன்புமணி அவர்களே, எங்க வீட்டுகளில் தூந்தானுங்களே உங்க ஆளுங்க, அவங்களே ஃபுல்லா சரக்கு வச்சுட்டு சாராயம் வச்சுட்டு உள்ள தூந்தானுங்க. நீங்க இதை பேசுறதெல்லாம் கூட எனக்கு பெருசு இல்லை. கார் பந்தயம் ஃபார்முலாவை கூட மது விளம்பரத்துக்காக நடத்துறாங்க, நீங்க கொச்சைப்படுத்துறீங்க பாருங்க, அதுக்காக நடத்துறீங்களேன்னு சொல்லி. சோ இது நாகரிகமான அரசியல் கிடையாது. எனவே CN ராமமூர்த்தியினுடைய குற்றச்சாட்டை நிரூபிக்கிற பணி உங்களுக்கு இருக்கிறது என்று மட்டும் இந்த பதிவை தெரிந்து கொண்டு, இது வந்து நான் இந்த பதிவை போட்டிருக்க மாட்டேன். இதை கூட கொச்சைப்படுத்துறீங்க, பாராட்டி கட்டி போங்கயா. நீங்களாம் என்ன ஜெயக்குமாரா, மைண்டோட ஜெயக்குமார் ஒருத்தர் இருக்கானே அவனா, இல்லைன்னா அந்த சீமான ஒருத்தர் இருக்கிறான விருந்தாளிக்கு போறதவன், RSS BJP மலத்தை சூடா நக்கி சாப்பிட்ற அந்த மாதிரி பாஸ்டர்ஸா நீங்கெல்லாம் கிடையாது.
எல்லாம் எஜுகேட்டட் தானே, அரசியல் தெரிஞ்சவங்க தானே. இதெல்லாம் மக்கள் மத்தியில் உங்களுக்கு கெட்ட பேர் எதிர்பார்த்தோம். எனவே இன்றைக்கு உலகமே இன்றைக்கு சென்னையை உற்று நோக்கி பார்த்து கொண்டு பாராட்டி கொண்டிருக்கிறது. சென்னையில் நடக்க, அதுவும் சென்னையிலே முக்கியமான வீதிகளிலே நடக்குது. இப்போ வெளிநாட்டெல்லாம் ஹைலி பாப்புலேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா மாதிரி பனி நாடுகளிலே ரொம்ப அது ஒன்று அதிகமான பனி பொழிகிற நாடு. பாப்புலேஷன்ஸ் நிறைய இருக்காதுங்க. இங்க ஒரு 2 வீடு இருந்தா 2 கிலோமீட்டர் 2 வீடு இருக்கும். ஹைலி பாப்புலேட்டட் ஏரியால எந்த விதமான பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம, எந்த விதமான டிராபிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு ஸ்ட்ரீட் ஃபார்முலாவை இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பெரும் முயற்சியோடு நடத்துறாரு. எல்லா யங்ஸ்டர்ஸும் பாராட்டிட்டு இருக்காங்க. எனவே பாராட்ட மனமில்லை என்றாலும் கூட விமர்சிக்காதீர்கள். அப்படி விமர்சிக்கக்கூடிய தற்குறிகளை மக்கள் காரி துப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த பதிலை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு அற்புதமான இந்த ஆன் ஸ்ட்ரீட் நைட் ஃபார்முலா காம்படிஷன் கார் பந்தயத்தை நடத்தி உலகத்தினுடைய விளையாட்டு உலகமே இன்றைக்கு சென்னையை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. அண்ணன் உதயநிதி என்கின்ற அந்த தலைவனை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் முன்பு சொன்னது போல் ஹானரபிள் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் Udayanithi Stalin is role model for all the state ministers, not only for the state ministers. Honorable Tamil Nadu Sport Minister, living Dr. Kalaignar, Udayanithi Stalin is a role model for all the young politicians and all the union ministers. Udayanithi is a great என்று விளையாட்டு வீரர்களான உதயநிதியை பாராட்டுகிறார். எனவே இந்த பொறுமையெல்லாம் திராவிட மாடல் அரசை சாரும். ஆனால் உதயநிதிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாளை மீண்டும் இன்னொரு பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். Taste the Daily.